ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோவை வடகரி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம், இல்லை டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அரிசி மாவு, சரிங்களா? அது வந்து நான் 2.25 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மெஷரிங் கப்பு மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் 4 பேர்த்துக்கு அளவாக 2.25 கப்பு எடுத்திருக்கேன். இது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் 250 கிராம் இருக்கும். அப்போ அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் அந்த மாவுலேயே சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய். இஞ்சி வந்து நல்லா ஒரு கட்டை விரல் சைஸில் ஒரு இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நான் அதில் சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து நச்சு கூட சேர்த்திக்கலாம். நல்லா வந்து நம்ம அந்த இடிக்கல்ல இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன், சரிங்களா? இப்போ இதை வந்து நல்லா வந்து அமுத்தி நம்ம சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி நல்லா பிணையணும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமெல்லாம் இதில் நல்லா வர மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கணும், சரிங்களா? இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிணையணும். இது வந்து அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினாலும் கூட பரவாயில்ல. நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடணும். இந்த மாவை நல்லா இப்படி நல்லா திரட்டிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல ரொட்டி பாருங்கள் இந்த மாதிரி நிற்கணும், சரிங்களா? இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து நம்ம இப்படி இந்த ரொட்டி தட்டுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தட்டி தட்டி எடுக்கணும். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. இதுக்கு பேர் வந்து அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்நாடகாவில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்தது. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் பாருங்க. நீங்கள் அரிசி ஊற வைக்க வேண்டாம், உளுந்து ஊற வைக்க வேண்டாம். இதை உடனே டக்குன்னு நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாகவே சேர்த்து நம்ம செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. காமிச்சிக்கலாமா? இப்போ நான் வந்து தேங்காய் சட்னி இதுக்கு செஞ்சேங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஒன்று நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.